إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நம் அனைவரையும் சத்திய கொள்கைகளை தெரிவிக்கச் செய்த இல்லாமல் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நம் உயர்ந்த மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சத்திய கொள்கையை அதன் தூய வடிவில் எடுக்கிறது வெற்றி பெற்ற உத்தம சஹாபாக்கள் சாபிகள் தாபீன்கள் மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிக் கொடுத்த பிரகாரம் தன் உலக வாழ்க்கையை அமைத்து மரணத்தை சந்திக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியை மகபரத்தும் கொடுத்தார்கள். பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் அல்ல ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் நமக்கெல்லாம் ஏகத்துவம் படிப்பதற்கு, குர்ஆனை படிப்பதற்கு, சுன்னாவை படிப்பதற்கு, அகீதாவை படிப்பதற்கு, இஸ்லாத்தை அதை தூய்மையான வடிவில் கற்றுக்கொள்வதற்கு இடமில்லாத ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கு பிற்பட்ட காலம் நமக்கு தேவையான வசதியான எல்லா பௌதிகவியல் வளங்களோடும் நமக்கு கட்டிடங்கள் மஸ்ஜிதுகள் கிடைக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு தேவையான அளவு குர்ஆன் விரிவுரை செய்யக்கூடிய உலமாக்கள், ஹதீஸ் விரிவுரை செய்யக்கூடிய உலமாக்கள் பற்றாக்குறை, அகீதாவை கற்றுக்கொள்ளக்கூடிய உலமாக்கள் பற்றாக்குறை, எங்களுக்கான ஃபிக்ஹுடைய தூய்மையான வடிவில் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான வழிகாட்டுதல் இல்லாத உலமாக்களின் பற்றாக்குறை என்ற ஒரு பிரச்சனை நிலவியது. அதுக்கு பின்னால் அந்த பிரச்சனையும் நிவர்த்தி செய்யப்பட்டது. இந்த எவர் எடுத்துக்கொண்டாலும் அங்கே கற்றவர்கள், தேர்ந்தவர்கள், ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தின் அதன் தூய்மையான வடிவில் உளவியல் ஆலோசனைகளோடு உளவியல் ஆய்வின் அடிப்படையில் இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய எத்தனையோ உலமாக்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள், தாராளமாக கிடைக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எல்லா வளங்களும் வந்துவிட்டது. பரிதாபம், அல் குர்ஆனை படிப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லாத பிரச்சனை. அன்று இடப்பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆசிரியர் டீச் பண்றதுக்கு, தெளிவுபடுத்துறதுக்கான உலமாக்கள், அறிஞர்கள் பற்றாக்குறை, அதுவும் நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது இரண்டும் கிடைத்து விட்டது. படிப்பதற்கு மாணவர்கள் கிடையாது, மார்க்கத்தை படிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. சகோதரர்களே, ஒரு மனவருத்தமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த ஜும்மா தொழுகை மட்டும் ஃபர்து இல்லை என்றால் இங்கே அதிகமானவர்களை பார்க்க முடியாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-10 பேரோடு இந்த ஜும்மா கலைந்துவிடும். இது ஃபர்தாக இல்லை என்றால் இந்த ஜும்மாவுடைய பயானுக்கு கூட யாரும் கிடைக்க மாட்டாங்க. இந்த நிலைமை இன்று மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதை விட முஸ்லிம் சமூகத்துடைய ஈமானில் பாரிய பின்னடைவு, பிழைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதற்கான காரணம் என்ன? இதை எவ்வாறு இனம் காண்பது? இனம் கண்டாலும் இதற்கான தீர்வு என்ன, மாற்று வழி என்ன என்று பார்த்தால் இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படும் பொழுது வாழ்ந்த அந்த சமூகம், ஜாஹிலியத் சமூகம், இன்னும் ஒரு அடைமொழி பயன்படுத்தப்பட்டது, உம்மிக்கள். உம்மிக்கள் என்று சொன்னால் எழுத வாசிக்க தெரியாத சமூகம். அந்த சமுதாயத்துக்கு மத்தியில தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை நபியில கையில கொடுக்கிற, இதை கொண்டு போய் அவங்களுக்கு டீச் பண்ண
சிலபஸ் இறங்குது. அல்லாஹ் என்ன செய்யறான், நபிக்கு குர்ஆன் என்ற அந்த டியூப்ஸை கொண்டு கையில கொடுக்குறாங்க. இதை மக்களுக்கு ஓதி காண்பி, சொல்லு, பேசு. எப்படி சொல்றான், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். முதலாவது ஃபேமிலிக்கு சொல்லுங்க, இரண்டாவது அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. இப்பொழுது ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குர்ஆன் படிப்பதற்காக வேண்டி யாருக்கு அல்லாஹ் இந்த டியூப்ஸை கொடுத்து அனுப்புறானோ, யார் அதை படிக்க வேணுமோ அவர்கள் எந்த மதரசாலையும் வைத்து ஓதினது கிடையாது. எந்த குர்ஆன் மதரசாவுக்கும் போகல, எந்த மக்தபுக்கும் போகல, எந்த நேசரிக்கும் போகல, எந்த ஸ்காலர்ஷிப்பும் செய்யல, அவர்கள் ஓலவர் செய்யல, ஏலவர் செய்யல, மௌலைக்கு போயிட்டு படிக்கல, குர்ஆன் இஃபு பண்ண ஹாஃபிஸாக இல்ல, ஏனைய உயர்கல்வி எதுவுமே படிக்கவில்லை. உம்மிக்களாக ஜாகில்களாக இருந்தவர்கள். அதுக்கு பின்னால் எந்த சமுதாயத்துக்குமே ஜாகிலியத்து மக்களுக்கு பேர் சூட்டப்படாத ஒரு சமூகம் அந்த சமூகம். எழுத வாசிக்க தெரியாத சமூகம். அதுக்கு பின்னால் எந்த சமூகத்துக்கும் பேசப்படாத ஒரு சமூகம். ஆனால் குர்ஆனை புரிந்து கொண்டார். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரிக்கும். குர்ஆனுக்கு முன்னால் அடிமைகள் ஆகிவிடுவார்கள், குர்ஆனுக்கு முன்னால் சரண்டர் ஆகிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு எங்கட சமூகம் குர்ஆன் என்றால் கண்டுகொள்ளப்படாத, உணரப்படாத, ஒதுக்கப்பட்ட ஒன்றாக தான் குர்ஆன் ஒதுக்கப்பட்ட ஒன்றாக. உலகத்திலே எந்த சஞ்சிகைக்கும் எந்த புத்தகத்துக்கும், ஏன் உலகத்திலேயே எழுதப்பட்ட புத்தகங்கள் சஞ்சிகையிலேயே கின்னஸ் புக்ல பதிவான புத்தகத்தை கூட வாசித்தால் ஒரு இடத்துக்கு 10 நன்மை என்று சொல்லப்படாத இந்த குர்ஆன், வாசித்தால் ஒரு இடத்துக்கு 1 முதல் 10 மடங்கு நன்மை கொடுக்கப்படுகின்ற குர்ஆன் இன்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு வேத புத்தகமாக இன்றைக்கு சமூகத்திலே காணப்படும். இப்பொழுது உங்களுக்கு சிந்தனைக்கு வரலாம், நாங்க யார் அப்படி ஒதுக்கலையே குர்ஆன், குர்ஆனுக்குள்ள மரியாதையை கொடுக்கிறதானே. குர்ஆனுக்குள்ள மரியாதை என்பது சோக்கஸ்ல வச்சு எடுத்து வெள்ளிக்கிழமை எடுத்து துறந்து போட்டு அதை முத்தம் விட்டுட்டு திருப்பி மூடி வைக்கிறதுக்கு பேர் கண்ணியம் அல்ல. அது தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை சொல்ற சிலபஸ் என்ன சொல்ற, அந்த சிலபஸ் என்ன சொல்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு முறையீடு செய்தார்கள். அந்த முறையீட்டுக்கு அல்லாஹ் ரிப்ளை பண்றான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்புக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், கவுன்சிலிங் கொடுக்கிறான். எப்படி என்று பாருங்க. சூரா அல் ஃபுர்கான்ல வரக்கூடிய ஒரு வசனம், 30வது வசனம். கால ரசூல், இந்த தூதர் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா ரப், யா அல்லாஹ், இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், உன்னால கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன், உன்னால கொடுக்கப்பட்ட இந்த ஸஹஃப் வேதம், உன்னுடைய இந்த சிலபஸ் ஒரு சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்படுகிறது. மஹ்ஜூரா, மஹ்ஜூரா ஹஜர், வெறுக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். ஓதி காண்பிக்கப்பட்டால் கண்டுகொள்கிறார்கள் இல்லை, ஒதுக்கி விட்டார்கள், இப்படி போகிறார்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ் நபிக்கு பார்த்து சொல்றான். ஏன்னா அந்த நபிக்கு இன்னும் டியூட்டி எடுக்க, வேலை எடுக்க இருக்கு, இன்னும் அந்த மக்களுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபிய்யின் அதுவா மினல் முஸ்லிமீன். நபியே, இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன் சென்ற சமூகம், உங்களுக்கு முன் சென்ற நபிமார்கள், தூதர்கள், இவர்களுக்கும் சில எதிரிகள் இருந்தார்கள். அவர்களும் இப்படித்தான் அந்த நபிமார்களை புறக்கணித்தார்கள், அவருடைய வேதங்களை புறக்கணித்தார்கள், அவருடைய வார்த்தைகளை புறக்கணித்தார்கள். ஏன்? குர்ஆன்ல போயிட்டு தபாரக் அல்லது ஜுஸ் எடுத்து சூரா நூஹ் எடுத்து வாசிங்கள், ஆரம்பம் முதல் கடைசி. 950 வருடங்கள், 1000 வருடங்களுக்கு 50 வருடம் கம்மியாக 950 வருடங்கள். இன்னே தாவத்து கௌமி லைலா வ நஹாரா ஃபலம் யஸதுஆ இல்லா ஃபிராரா. நான் இந்த மக்களுக்கு சத்தியத்தை சொன்ன போதெல்லாம் விட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க, புறக்கணிக்கிட்டே இருந்தார்கள். கடைசி என்ன செஞ்சார்கள்? பொறுத்து 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 இயலாத மட்டில் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தை நீ விட்டு வைப்பாயாக இருந்தால், உன்னை ஏற்றுக்கொண்ட, என்னை நபியாக ஏற்றுக்கொண்ட, உன்னுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்ட இந்த 1-2 வழிகெடுத்து போடுவார்கள், அவர்கள் அழித்து போடுவாயாக. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய துஆ செய்த செய்தி சூரத்துல் நூஹ் எடுத்து பாருங்கள். ஏன்
எங்களோட கையில குரான் இருக்குது, மொழிபெயர்க்கிறது எல்லா மொழிகள்லையும் இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. குரானை எடுத்து கொஞ்சம் வாசித்து பாருங்கள். இந்த குரான் என்னை பார்த்து என்ன சொல்கிறது? மனிதா, நீ என்னை படிச்சியா? என்னை படிக்கிற இன்னைக்கு உலக இன்பங்கள், உலக ஆபாசங்கள், உலக கலாச்சார விழுமியங்களில் மூழ்கி கிடக்கும் முஸ்லிம் சமூகம். இன்றைக்கு யூதர்களுடைய சதித்திட்டம், இன்றைக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன் நாங்களும் பாதிக்கத்தான் செய்கிறோம். ஆனால் அது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள். உங்களுடைய கையில கூட மனசாட்சியில் கூட மனசிலே கையை வைத்து கேளுங்கள். உங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு போன் எத்தனை பேர் இந்த போன்ல அல் குர்ஆன் முழுமையாக பதிவு சவுதியார் போட்டு இருக்கிறீர்கள்? எத்தனை பேருடைய போன்ல அல் குர்ஆன் தர்ஜுமா இருக்கிறது? எத்தனை பேருடைய போன்ல இருக்கக்கூடிய தஃசீர்கள் இருக்கிறது? எல்லா வகையான அசிங்கங்களும் அந்த போன்ல சாஃப்ட்வேரா இருக்கு. இன்னும் சில பேரை பார்த்தா சில சாஃப்ட்வேர் எடுத்து பர்சனல் பாஸ்வேர்ட் கொடுத்து லாக் பண்ணி வச்சிருப்பார்கள், வேற யாரும் பார்த்திடக்கூடாது என்பதற்காக வேண்டும். ஆனால் இந்த குர்ஆன், இந்த குர்ஆனுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையை பாருங்க சகோதரிகளே. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், வகஃபா பிரப்பிக ஹாதிய வ நஸீரா. நபியே, அவர்கள் புறக்கணித்து போகிறார்கள், சரி இருக்கட்டும். உன்னை நான் புறக்கணித்தேனா? உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னை நேர்வழிப்படுத்த, உனக்கு உதவி செய்ய, உனக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். நீ என்னை மட்டும் பாரு, அவர்களை பாரு. ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, விசாரணைக்கு போலீஸுக்கு அழைச்சிக்கிறாரு, அல்லது கேஸ் போடப்பட்டிருக்குது, கோர்ட்ஸுக்கு போகணும். இப்ப அவர் யோசிக்கிறாரு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு தயக்கம் எப்படி ஏற்படும். இது பொதுவான விஷயம், தனிய போகிற வேணும். அந்த நேரத்தில் யாராவது ஊரில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகள், கொஞ்சம் எல்லா தரப்புலையும் மக்கள்ல செல்வாக்கு பெற்ற ஒருத்தர் 2 பேர் வந்து சொல்றாங்க, பயப்பட வேணாம், உங்களோட நாங்க வாரோம், இது உங்களோட பிரச்சனை, எங்க பிரச்சனை, நாங்களும் வாரோம். ஒண்ணு யோசிக்க போங்கன்னா எப்படிப்பட்டவனுக்கும் ஒரு தைரியம் வரும். நம்மளோட ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம தனியல்ல, 2 பேரும் சேர்த்து போவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே, உங்களோட நான் இருக்கிறேன், ஒன்றும் பயப்பட. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய, ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுமா? இந்த கடைசி வார்த்தை மஹ்ஜூரா. யா அல்லாஹ், இந்த குர்ஆனை இந்த சமுதாயம் புறக்கணித்து விட்டது. சூரா அல்-ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் 30 முதல் 31 வசனமாக இதை பதிவு செய்யப்பட்டிருக்கு. வீட்டுக்கு போய் இந்த குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து கொஞ்சம் அமைதியான ஒரு இடத்துல இருந்து பொருளை வாசித்து விளக்கத்தை வாசிங்க. இன்னைக்கு கூகுள் மேப்ல கூட எல்லாரும் போன்ல யூஸ் பண்றீங்க. இந்த வசனத்தை கொடுத்து இந்த வசனம் இன்றைய காலத்துக்கு என்ன சொல்கிறது என்பதை ரிசர்ச் பண்ணுங்க. உங்களை வேறொரு உலகத்துக்கு அந்த வசனம் கொண்டு போகும். வேறொரு உலகத்துக்கு அந்த வசனம் உங்களை கொண்டு போகும். எதற்கெல்லாம் இந்த கூகுள் ஆப்பை யூஸ் பண்றோம், சத்தியத்துக்கு பயன்படுத்துங்கள். அது உங்களை வேறொரு உலகத்துக்கே கொண்டு போகும். இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள், சூரா தாஹா 24வது அத்தியாயத்தில் 127வது வசனம் என்ன சொல்றான்? வமன் அர்தான் திக்ரி ஃபைன் லஹு மஈஷத்தல் லங்கா. யார் இந்த குர்ஆனை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம், நெருக்கடியான இக்கட்டான ஒரு வாழ்வை நாங்கள் கொடுப்போம். வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அமா. உலகத்துல எனக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்கிறதோடு நிறுத்தி விட மாட்டோம். அவன் ஒரு நாள் என்னிடத்தில் வருவான், ஒரு நாள் வருவான். ஏன் 950 வருடம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தும் அல்லாஹ்விடத்தில் போகத்தான் போகிறார்கள். நமது அகீதாவுடைய நம்பிக்கை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களும் ஒரு நாள் உலகத்துக்கு வருவார்கள். அவரும் ஒரு நாள் மரணத்தை அல்லாஹ்விடத்தில் போகத்தான் போகிறார். அவரிடத்திலும் அல்லாஹ் விசாரிக்கத்தான் போகிறார். சகோதரிகளே, ஒரு நாள் நாமும் அல்லாஹ்விடத்தை சந்திக்கத்தான் போகிறோம். சகோதரிகளே, ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் இந்த 6ஆம் தேதி நாள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை உங்களுக்கு முன்னால் நான் ஓதி காண்பித்தேன் என்பதற்கான அடையாளம் நீங்கள் எல்லோரும் அடையாளம். நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பார். இந்த மக்களுக்கு நீ குர்ஆனை சொன்னியான், அந்த இடத்தில் இந்த டேட்டோட நான் சொல்றேன், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு இந்த வசனத்தை நான் ஓதி காண்பித்தேன், சொல்லி காண்பித்தேன், அவர்கள் பேசும் தாய்மொழியிலே சொல்லி காண்பித்தேன் என்று நான் அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் புறக்கணிக்கப்பட்டுவிட்டது. வெறுமனே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடத்தில் குர்ஆனை பற்றி எந்த சிந்தனை கிடையாது, குர்ஆனுக்கு எந்த மதிப்பும் கிடையாது.
பள்ளிவாசல் குர்ஆனுடைய வகுப்பு, தஃசீர் வகுப்பு நடைபெறுகிறது. கண்ணுக்கு முன்னால் எல்லோரும் எழுதி போகிறார்கள். உள்ள துடி துடிக்கிறது. யா அல்லாஹ், உன்னுடைய வசனத்தை புறக்கணிக்க போகிறார்களே. நம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் இங்கே சொல்லப்படுகிறது. புகாரி வகுப்பு நடைபெறுகிறது, சஹீஹ் முஸ்லிம் வகுப்பு நடைபெறுகிறது, ரியாதுஸ் ஸாலிஹீன் கிளாஸ் நடக்கிறது. கண்ணுக்கு முன்னாலேயே எழுப்பிட்டு போகிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய தூதருடைய ஹதீஸ் புறக்கணிக்கப்படுகிறது. குர்ஆன் சுன்னாவோடு எழுதப்பட்ட அகீதாவுடைய வகுப்பு நடைபெறுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் யார்? பெரிதாக மார்க் தட்டிக் கொள்கிறோம். நாங்கள்லாம் பரம்பரை முஸ்லீம், நாங்கள்லாம் பரம்பரை முஸ்லீம்களை பேசுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்திலே நெருக்கடியான இக்கட்டான வாழ்க்கையை கொடுத்து விட்டு மறுமையில குருடர்களாக வருவோம். இன்றைக்கு உலகத்திலே ஒரு குருடனை பார்த்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள். அவனுக்கு இரவு இருட்டுத்தான், பகலும் இருட்டுத்தான், மாலையும் இருட்டுத்தான், காலையும் இருட்டுத்தான். அவருடைய பார்வையிலான தந்தை தாய் கருப்பு தான், தந்தை கருப்பு தான், தன் மனைவி கருப்பு, பிள்ளைகள் கருப்பு, உலகமே கருப்பு. இந்த குளோபல் கண்டக்ட், இந்த உலகமே அவனுக்கு கருப்பா தான் தெரியும். ஏன்? அவன் பார்வைகளை கருப்பு. நாளை மறுமை இதே நிலைமையில் நாங்களும் எடுக்கப்படுவோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி அழித்து விடாது. இதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டது. நாளை மறுமையில் அல்லாஹ் நான் கூட நாங்கள் எழுப்பப்பட்டு விடக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் கேட்போம், நான் உலகத்திலே பார்வை உள்ளவனாக இருந்தேன். ஏன்? நான் வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் கூட ஸ்பெக்ஸ் கூட நான் பாவித்தது கிடையாது. ஸ்பெக்ஸ் கூட பாவித்தது கிடையாது, கண்ணாடி கூட பாவித்தது கிடையாது. நல்ல பார்வை உள்ளவனாக இருந்தேன். ஏன் என்ன அனுப்பினாய்? அந்த நேரத்தில் சொல்லுவான், காலத்தில் சொல்லுவான், அப்படித்தான் அத்தத்துக்கு ஆயாத்துனா பனசீதக வகதா அன்னைக்கு தும்ச. உன்னுடைய குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது, குர்ஆனுடைய வசனங்கள் விளக்கம் சொல்லப்பட்டது, அதற்கான ஏற்பாடுகள் உனது மஹல்லாவுடைய உனது பள்ளியிலே செய்யப்பட்டது. ஆனால் அவைகளை புறக்கணித்து போனாய். கண்டுகொள்ள. உனக்கு உன்னுடைய தேவை முக்கியமாக இருந்தது, உனக்கு உன்னுடைய வேலை இந்த குர்ஆனுடைய வசனத்தை விட முக்கியமாக தோன்றியது. விட்டு போனாய். என்னுடைய குர்ஆனுடைய வசனத்துக்கு முன்னால் குருடனாகத்தானே இருந்தாய். இன்றைக்கு அதே குருடாக இரு. உலகத்தில் உனக்கு பயன் கொடுக்காத கண் பார்வை இன்றைக்கு உனக்கு கிடைத்தது. இன்று உனக்கு தேவையில்லை, நீ குருடனாக இருந்து விடு. அல்லாஹ் விட்டு விடுவான். சகோதரர்களே, குர்ஆனை ஓதாமல் விட்டு விடுவது அல் குர்ஆனை புறக்கணிப்பதற்கான சமம். அதை புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் இருப்பது அல் குர்ஆனை புறக்கணிப்பதற்கு சமம். அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் இருப்பது அல் குர்ஆனை புறக்கணிப்பதற்கு சமம். குர்ஆனை புத்தகமாக மட்டும் எடுத்துக் கொள்ளார்கள். அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை திட்டம், ஒரு சிலபஸ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு வாழ்க்கை திட்டம். தன் வாழ்க்கையை குர்ஆனாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது இத்தகதுஹால் குர்ஆன், குர்ஆனை புறக்கணித்ததாகிவிட்டார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள் சொன்னால், சகோதரிகளே, நமது நிலைமை என்னவாகும்? எனவே அல் குர்ஆனில் இருந்தும் அதன்படி தன் வாழாத எந்த ஒரு மனிதனும் மறுமையில் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு செய்தி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சஹீஹ் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், வல்லாஹி லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் அன் யகூன லக ஹும்ருன் நஅம். அல்லாஹ் மீது சத்தியமாக, உங்கள் மூலமாக ஒரு மனிதனுக்கு நேர்வழி ஹிதாயத்து கிடைப்பது ஒரு சிவப்பு ஒட்டகை எடுத்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வதை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படி என்றால் சகோதரர்களே, குர்ஆனுடைய வகுப்பு நடைபெறப் போகிறது. இன்று குர்ஆனுடைய வகுப்பு தஃசீர் கிளாஸ் நடக்கிறது. இன்றைக்கு புகாரி கிளாஸ் நடக்கிறது, ஹதீஸ் கிளாஸ் நடக்கிறது, இன்றைக்கு அகீதாவுடைய கிளாஸ் நடக்கிறது என்று அறிவிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? நாம் முதலாவது கலந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மருமக்கள்மார்கள், தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அதில் ஒருவர் குர்ஆனை படிப்பவராக, குர்ஆனை ஓதுபவராக, குர்ஆனை விளங்குபவராக, சிந்திப்பவராக மாறிவிடுவாராக இருந்தால் சகோதரிகளே, அந்த ஒன்று போதும். உங்கள் ஒவ்வொருடைய சிந்தனையும் குறிக்கோள் லட்சியம் எப்படி இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம், இந்த மஹல்லா, இந்த சமூகம் அல்
சமூகமாக மாற வேண்டும். நாளைக்கு நான் மௌத்தானதுக்கு பின்னால் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னை பற்றி பேச வேண்டும். இன்னார் தான் எனக்கு இந்த பள்ளிக்கு கூட்டிட்டு போனார், அவர் தான் எனக்கு இந்த தஃப்சீர் கிளாஸ்ல உட்கார வைத்தார், இவர் தான் இந்த அகீதா கிளாஸ்ல என்ன கூட்டிட்டு போனார். அது வரைக்கும் எனக்கு தஃப்சீர் குர்ஆன் என்றால் என்னன்னு தெரியாது, ஹதீஸ் என்றால் என்னன்னு தெரியாது, மார்க்கம் என்னன்னு தெரியாது, இஸ்லாம் என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். ஆனா இஸ்லாத்தை எனக்கு படிப்பதற்கு வழிகாட்டியது இன்னார் தான் என்று மௌத்துக்கு பின்னால் அவர் சொல்லி அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு வார்த்தை உங்களை சொர்க்கத்துக்கு செல்லும். இதனால நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் மௌத்தாயிட்டார், நலவை பற்றி மட்டும் பேசுங்க. எங்களை பற்றி நலவாக பேசுறதுக்கு நாம் செய்த நலவு என்ன? இந்த குர்ஆனுக்கு செய்த நலவு என்ன? நபியுடைய ஹதீஸுக்கு செய்த நலவு என்ன? ஒவ்வொரு தனிநபரும் சிந்திக்க வேண்டிய என்னுடைய குடும்பம் அல் குர்ஆன் மயப்படுத்தப்பட்ட குடும்பமாக மாற வேண்டும். என்னுடைய குடும்பம் சுன்னா மயப்படுத்தப்பட்ட குடும்பமாக, என்னுடைய மஹல்லா அல் குர்ஆன் சுன்னா மயப்படுத்தப்பட்ட சமூகமாக மாற வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு தனிநபரும் சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் ஒரு கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். சகோதரிகளே, நான் ஏற்கனவே சொன்னதை போன்று பள்ளி வாசல்கள், சென்டர்கள், மர்கஸ்களில் அல் குர்ஆனுடைய வகுப்புகள், ஹதீஸுடைய வகுப்புகள் நடைபெறுது என்றால் கலந்து கொள்வது ரொம்ப குறைவு. 50 பேர் மகரிப் தொழுகிறார்கள், 50 பேர் இஷா தொழுகிறார்கள் என்றால் அந்த கிளாஸ்ல உட்காருவர்கள் 5 பேர், 45 பேர் போய் விடுவார்கள். மீதி 45 பேரும் எழுப்பி சென்று விடுவார்கள். சகோதரிகளே, அவர்கள் எதற்காக செல்கிறார்கள், எந்த தேவைக்காக செல்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த தேவை இங்கே நடத்தப்படுகிற அந்த குர்ஆனுடைய வசனத்தை விட, இங்கே பேசப்படுகிற நபியுடைய ஹதீஸை விட உயர்ந்ததாக, சிறந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் அதை விட்டுட்டு போகும். அப்படி இல்லை, தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் உயிர் ஆபத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார், சீரியஸ் கண்டிஷன் இருக்கிறார், எமர்ஜென்சியில் இருக்கிறார், அவரை உடனடியாக நான் தொழுது முடித்து விட்டு அவரை உடனடியாக கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலைமை இருக்குமா இருந்தால் போனதுக்கு பரவாயில்லை. ஆனால் எதுக்கு போறாங்க தெரியுமா? அங்க போயிட்டு உட்காந்து ஒன்று மொபைல் போன்ல, இல்லாட்டி டிவியில, அல்லது கம்ப்யூட்டர்ல, அல்லது 4 பேரை கூட்டி வச்சுக்கொண்டு அரட்டை அடிச்சு கொண்டு இருக்காங்க. சகோதரர்களே, ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இந்த இடத்துல நீங்க எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, எங்களோட பார்வையில் என்ன விளங்க தெரியுமா? கொஞ்சம் உங்களுக்கு பின்னால திரும்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு 50-75 பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உங்களோட கண்ணுக்கு முன்னால தெரியும். இவ்வளவுதான் உங்களோட கண்ணுக்கு முன்னால தெரியும், என் கண்ணுக்கும் அதுதான் தெரிகிறது. ஆனால் இதை அப்பால் பட்டு இதை மீறி இங்கே ஒரு சமூகம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே இன்னும் ஒரு சிலர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மலக்குகள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை தினம் ஜும்மா நாளில் மலக்குகள் வந்து ஒவ்வொரு வாசல்களையும் உட்கார்ந்து கொள்வார்கள். எக்துபூனல் அவ்வல் ஃபல் அவ்வல், யார் முதலாவது வருகிறார், யார் இரண்டாவது வருகிறார், யார் மூன்றாவது ஆர்டர் படி எழுதி கொள்வார்கள், பதிவு செய்து கொள்வார்கள். இமாம் எப்பொழுது ஹுத்பா ஓதுவதற்கு மிம்பருக்கு ஏறி விடுவார்களோ அதையோடு அந்த வீட்டை மூடி விடுவார்கள். அவர்கள் அவர்கள் ஹுத்பாவை கேட்க வந்து விடுவார்கள். முடிஞ்சதுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் போவார்கள். போய் அந்த எடுத்த லிஸ்ட்டை கொண்டு போயிட்டு அல்லாஹ்விடத்தில் கொடுத்துருவாங்க. யா அல்லாஹ், இந்த பள்ளியில் இன்னார் உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்க வந்த டைம் இந்த சிஸ்டம் டேட் அப் டு டேட் அப்படியே இருக்கும். யார் இமாம் பள்ளிக்கு ஜும்மாவுக்கு மிம்பருக்கு ஏறதுக்கு பின்னால் வந்து அவரோட பேர் எதுவுமே இருக்காது. இது ஒரு தனியான சாப்டர். ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? எங்களை சூழ மலக்குகள் இருந்து வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார், எங்களை சூழ மலக்குகள் உட்கார்ந்து வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, எந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி, சுன்னாவை பற்றி, நபியை பற்றி பேசப்படுகிறது அந்த இடத்துக்கு மலக்குகள் வருவார்கள். அல்லாஹ்விடத்தில் திரும்பி போகும்போது கேட்பார்கள், எங்கிருந்து வாருங்கள், இந்த ஊரில் எங்கிருந்து வாருங்கள், என்ன மஸ்ஜித், என்ன செய்கிறார்கள், யா அல்லாஹ் உன்னை பற்றி பேசுகிறார்கள் என்ற செய்தி அல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படும். அப்படி என்றால் இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் 24 மணி நேரம் வீட்டில் உட்கார்ந்து அந்த வீட்டை பற்றி அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். பள்ளியில் இருப்பவனை பற்றி எல்லாம் விசாரிக்க, பள்ளியில் இருப்பவர்கள் பற்றி மலக்குகள் பார்க்க எடுக்கிறார்கள், ரெக்கார்ட் எடுக்கிறார்கள்.
அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தோழர் மலக்குகளுடைய கண்காணிப்பிலே நாம் இருக்கிற அந்த இடத்தை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு சொல்லுகிறேன் சகோதரர்களே. எனவே எவர்கள் இப்படி இந்த குர்ஆனுடைய வகுப்புகள் நடக்கும் போது எழும்பி செல்கிறார்களோ அவர்கள் செல்வது எதற்காக தெரியுமா? இதை ஒரு அறிஞர் தன்னுடைய தஃசீரில் எழுதும் போது எழுதுகிறார். எப்படி தெரியுமா? இந்த குர்ஆன்கள் ஹதீஸ்கள் பேசப்படும் பொழுது அந்த இடத்தை விட்டு ஒருவர் எழும்பி செல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களையோ அந்த மஸ்ஜிதையோ அந்த இடத்தையோ அவர் புறக்கணிச்சு போகின்ற அங்கே பேசப்படுகிற குர்ஆனுடைய வசனத்தை புறக்கணிச்சு போகிறார், அங்கே பேசப்படுகிற ஹதீஸை புறக்கணிச்சு விட்டு போகிறார். இவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு கருத்து பாருங்க. நாங்களாம் லேசா நினைச்சுக்கோங்க. இன்னும் சில பேர் இருக்கிறது, சில பேர் இருக்கிறது என்ன தெரியுமா? ஆள் பார்த்து பயானுக்கு உட்காரு, ஆளை பார்த்து இவரா. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, வந்துட்டாங்கன்னா பள்ளியில இடம் இல்லை, காணாத முகமெல்லாம் வந்து கூடியிருப்பார்கள். நீ முன்னுக்கா நான் முன்னுக்கா, நீ என்ன செய்யற நான் என்ன செய்யற, இப்படி பெரிய அந்த பள்ளிய என்னது சும்மா விட கோலாகலமாயிடும். அவ்வளவுக்கு கிரௌட் கூடும். மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். ஆனா இன்னொருத்தர் வந்தான்னு சொன்னா அன்றைக்கு பள்ளியில இருக்கிறதுக்கு காக்கா தான் வந்து உட்காரணும், எம்டியா இருக்கும். ஆளை பார்த்து பயானுக்கு உட்கார்றீங்களா, குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்து உட்காரணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது ஜனாதிபதி, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய் கூறப்பட்ட ஒரு ஜனாதிபதி. அப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எப்படி படிக்கிறார் என்பதை பாருங்கள். ஒரு நாள் ஒரு சஹாபி அவர்களை உமர் ரலியல்லாஹு தன் வீட்டுக்கு அழைக்கிறார்கள். சஹாபி வருகிறார், தோழர் வருகிறார், வந்து சலாம் சொல்கிறார். முதலாவது சலாம் சொன்னால் பதில் வரல உமருடைய வீட்டில இருந்து. இரண்டாம் சலாம் சொல்கிறார், மூன்றாம் சலாம் சொல்கிறார், பதில் வரல, திரும்பி போய் விடுகிறார்கள். சற்று நேரத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். வந்து கதவு திறந்து பார்க்கிறார்கள். தன்னுடைய வீட்டு வாசலே அந்த செக்யூரிட்டி நிற்கிறார், வேலைக்காரர் நிற்கிறார். கேட்கிறார்கள், யாரோ சலாம் சொன்னார்களே, யாருன்னு. இன்னார் வந்துட்டு போனார். அவரை நான் தானே வர சொன்னேன். அவர் எங்கேன்னு கேட்கிறார். அவர் திரும்பி போய்விட்டார். நான் வர சொல்லிக்கும் போது வந்தவர் ஏன் காத்திருக்கவில்லை? நான் குளித்து விட்டு வரைக்கும் அவருக்கு தாமதிக்க முடியாதா? ஏன் திரும்பி போனார்? திரும்பி போய் கூட்டிக்கிட்டு வாழ்றார்கள். போய் கூட்டிக்கிட்டு வருகிறார்கள். வந்தவுடனே கேட்கிறார்கள், நான் உன்னை வர சொன்னேன், நான் வந்துச்சு, வந்தியா? வந்தேன். ஏன் வரல? ஏன் மறுவரைக்கும் காத்திருக்கல? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லியிருக்கிறார்கள், ஒரு இடத்துக்கு போனால் 3 தடவை சலாம் சொல்ல வேண்டும். முதலாவது சலாம் பதில் வரல, இரண்டாவது சலாம் சொன்னேன் பதில் வரல, மூன்றாம் சலாம் சொன்னேன் பதில் வரல. அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. திரும்பி போச்சு, நான் திரும்பி விட்டேன். உமர் இப்னு கத்தாப், இதான் ஹைலைட். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த செய்தி எனக்கு தெரியாது, நீ சொல்வது உண்மையா இல்லையா, இந்த செய்தி உண்மையா பொய்யா, இதை ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும், இல்லை என்றால் உனக்கு நான் தண்டிப்பேன். சொன்னது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரண நேரத்திலேயே உமரை கண்டால் எதிரிகளும் பயப்படுவார்கள். இப்ப ஆட்சியில் இருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிற ஜனாதிபதியா இருக்கிறார்கள். அவர் உடனடியாக மஸ்ஜித் நபவிக்கு போய் கேட்கிறார், இப்படி ஒரு செய்தியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை யாருக்காவது தெரியுமான்னு கேட்கிறார்கள். எல்லாரும் சொல்ல எங்களுக்கு தெரியாது. பதைக்கு போகிறார்கள், உடனடியாக சந்தைக்கு போகிறார்கள், அங்கே போய் அறிவிக்கிறார்கள், யாராவது தெரியுமாண்டு. ஒரு சின்ன சஹாபி, ஒரு ரிவாயத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று வருகிறது, ஒரு சிறு சஹாபி இளைஞர் சொல்கிறார், எனக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு சின்ன சிறுவன் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நபி சொன்ன செய்தி இவருக்கு தெரியும், இவர் கேட்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்கள். ஆமா சொன்னார்கள், இது எனக்கு தெரியாது, ஏற்றுக்கொள்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ஜனாதிபதி, என்னுடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்து யாரும் சொன்னாங்க ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்ன ஏற்றுக்கொள்ள புறக்கணிக்கல. சிறுவனுடைய அந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நாங்கள் யாரை பயானுக்கு கொண்டு வரணும், யாருடைய பயான கேட்கணும், யாரை புறக்கணிக்க வேண்டும் டிசைட் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? சாதாரண ஒரு மௌலவி வந்தார் பயான உட்கார்ல, பெரிய லெவல்ல வந்தா உட்காருது. அப்படி நீங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் மமதைக்கும் நான் பயானுக்கு உட்காருகிறேன். இதை நான் வேதனையோட சொல்லிக்கொள்ள வேண்டும். சொல்வது குர்ஆன் ஹதீஸான்னு மட்டும் பாருங்கள், ஆளை பாருங்கள். ஒவ்வொரு மாகால வளாந்தல் ஒரு மண் யார் சொல்றான்னு பார்க்காதீர்கள், என்ன சொல்றான்னு மட்டும் பாருங்கள். இதுதான் குர்ஆனுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை. இல்லை என்றால் குர்ஆனை புறக்கணிச்ச சமுதாயத்தால் நாங்கள் மாற வேண்டும். வல்லவர் நிறைவன் அந்த நிலையிலிருந்து என்ன என்பதை பாதுகாக்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன்
وعلى آله وصحبه أجمعين أما بعد. சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், வைதா கராத்தல் குர்ஆன், நபியே இந்த குர்ஆனை நீங்கள் அந்த மக்களுக்கு ஓதி காண்பித்தால், ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபன் மஸ்தூரா, உங்களுக்கும் இதை நிராகரிப்பவர்கள் இடையிலே ஒரு நாங்கள் திரையை போட்டு விடுவோம். அந்த திரையை அவர்களால் அகற்ற முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சமுதாயமாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது நாங்கள் அவைகளை திரை போடப்பட்டவர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த வசனத்துக்கு நாங்களும் சொந்தக்காரர்களாகிவிடுவோம். இதுல இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? இப்படியான வசனங்களை ஓதி காண்பிக்கும் நாங்கள் என்ன நினைக்கிறது தெரியுமா? இது எங்களுக்கு பேசப்பட்டது இல்லையே. இது ரசூலுல்லாஹ் மக்காவில் வாழ்ந்த காலத்துல, மதீனாவில் வாழ்ந்த காலத்துல, அந்த காலத்துல இருந்த முஷ்ரிக்கீன்கள், முர்ததுகள், காஃபிர்கள், நசாராக்கள், மஜூசிகள் இருந்தாங்க இல்லையா, அவர்களை பத்தி பேசுறதால எங்களை பத்தி பேசலையே என்ற ஒரு தவறான சிந்தனை போக்கு நம் சமுதாயத்தில் இருக்கிறது. அந்த சிந்தனையை நம்ம உடனே அகற்றிவிட வேண்டும். வஜஅல்னா, இன்னொரு இடத்துல சொல்றான், வஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன் யஃகஹூ வஃபி ஆதானிஹிம் வக்ரா, அவர்கள் அதனை விலகிக் கொள்வதை விட்டும் அவர்களின் இதயங்கள் மீது மூடிகளை நாங்கள் போட்டு விட்டோம். அது அவர்கள் காதுகள் மீது செவிட்டுத்தனத்தை ஏற்படுத்தி விட்டது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவுதான் குர்ஆனுடைய வசனங்களை ஓதினாலும் எடுக்க மாட்டாங்க, உள்ளுக்கு எடுக்கவே மாட்டாங்க, புறக்கணிப்பார்கள், புறக்கணிச்சு போவாங்க, அற்பமா கருதுவார்கள். இப்படியான ஒரு நிலைமையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். வைதா தகர்த ரப்பக ஃபில் குர்ஆன், இந்த குர்ஆனிலோட ரப்பை பற்றி அவர்கள் நினைவு கூர்ந்தால் வஹதஹு வல்லவ் வலா அத்பாரிஹிம் நுஃபூரா, அவர்கள் என்ன செய்வார்கள்? நுஃபூரா, விரண்டு ஓடி விடுவார்கள். வைதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வான்சித்து லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ் இன்னொரு சொன்ன 7வது அத்தியாயம் 207வது வசனத்தில் சொல்கிறான், இந்த குர்ஆன் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, செவிதாழ்த்தி கேளுங்கள், வான்சித்து, செவிதாழ்த்தி மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், லஅல்லகும் துர்ஹமூன், உங்களுக்கு ரஹ்மத் செய்யப்படுவான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேட்கணும். புறக்கணிச்சுட்டு போற நிலைமை சமூகமாக இருந்தால் நாங்கள் இந்த நிலைமை என்னவா? புனித ரமலானுடைய மாதம் வருகிறது. குர்ஆன் ரமலான் மட்டுமல்ல, அந்த ரமலானோட சேர்த்து குர்ஆனும் வந்திருக்கிறது. குர்ஆனோட நிறைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள். வீட்டில் எல்லோருக்கும் குர்ஆனை ஓதுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்திலையும் கொடுங்கள். ஆண்கள் பள்ளிவாசல்களின் வீடுகளில் குர்ஆனை நிறைய ஓதுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். இன்னைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய சகல பள்ளிவாசல் ஒரு சிஸ்டம் இருக்கிறது. இரவு தொழுகைக்கு பின்னால் வீட்டில் இருந்து கொண்ட ஒரு சிஸ்டம். அது இது ஒரு இபாதத் அல்ல, ஒரு சிஸ்டம். குர்ஆனிய சிந்தனையை உருவாக்குறதுக்கான கையாளப்படுகிற ஒரு வசீலா. இரவு தொழுகைக்கு பின்னால் அந்த பள்ளியிலே கொஞ்ச நேரம் குர்ஆனை ஓதுவார்கள். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் மஸ்ஜித். அங்கே அல்லாஹ்வுக்கு விருப்பமான அல்லாஹ்வுடைய வேத குர்ஆன் ஓதப்படுகிறது. எத்தனை பேர் அதுக்கு பங்களிப்பு செய்யும்? பாப்பாவும் உட்கார்றதில்ல, பிள்ளைகளும் உட்கார விடுறது. 2 பேரும் எழுப்பி போயிருவாங்க. அங்க இருக்கக்கூடிய பள்ளியில் கூட லப்பாதி மாதிரி தான் உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா கொஞ்சம் வயசாளிகள் ஒரு 4 பேர் உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனா அந்த பள்ளியும் அந்த குர்ஆனும் அந்த ஊர்ல தான் இருக்கு. ஆட்களை பார்த்தா யாருமே கிடையாது. இந்த நிலைமையை மாற வேண்டும். சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், ஒரு அந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னார், அவர்களிடத்தில் ஏதோ ஒரு நன்மை உண்டு என்று அல்லாஹ் அறிந்திருந்தால் அவன் அவர்களை செவியேற்றுமாறு செய்திருப்பான். வலவ் அஸ்மஅஹும், அவர்களுக்கு செவியேற்க செய்திருந்தாலும் அவர்கள் அதை புறப்படுத்தி சென்று விடுவார்கள். இந்த குர்ஆன் இன்றைக்கு இறங்கினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் என்ன செய்வார்கள்? காதுகளில் விழுந்தாலும் புறக்கணித்து போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 8வது அத்தியாயம் 23வது வசனம். வீட்டுக்கு போய் பாருங்கள். அதை நன்று வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலு,
மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸயீர். இந்த குர்ஆனை நாங்கள் செவிதாக்கி கேட்டிருந்தால், நாங்கள் இந்த குர்ஆனை சிந்தித்திருந்தால், நாங்கள் இன்றைக்கு ஸயீர் நரகத்துக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. இது கனவாப்ப நாங்கள் சொல்லணும். குர்ஆன் சொல்லுது, குர்ஆனை கேளுங்க, படிங்க, வழிபடுங்க, உங்களோட வாழ்க்கையில பின்பற்றுங்க. இல்லை என்றால் நீங்க ஸயீர், இந்த ஸயீர்ங்கிற நரகம் புறக்கணிக்கிறதுக்கு சித்தப்படுத்த வைத்திருக்கிறது நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதிலே குறிப்பாக சகோதரர்களே, நமது சிறுவர்கள், பிள்ளைகள், மாணவர்கள், மாணவிகளுக்கான குர்ஆனுடைய பயிற்சி வகுப்புகள் நிறைய கொடுக்கப்பட வேண்டும். குர்ஆனுடைய வகுப்பு இங்கு நடைபெறுகிறது, ஹதீஸ் நடைபெறுகிறது, அக்கீதா கிளாஸ் நடக்கிறது, ஃபிக்ஹ் வழிகாட்டல் வகுப்புகள் நடைபெறுகிறது. பெற்றோர்கள் எழுப்பிச் செல்கிறார்கள். போகும்போது அவருடைய சேர்ந்து அவருடைய பிள்ளையை கூட்டிகிட்டே போயிடுது. இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், பெரியவங்க எழுப்பிட்டு போகும்போது சிறுவர் பார்ப்பாங்க, அந்த பாப்பா போறார், அப்பா போறார், சாச்சா, மாமா, நானா எழுப்பிட்டு போறார், இவர்களும் பின்னாடி எழுப்பிட்டு போயிடுவார். இப்பொழுது அந்த குர்ஆனுடைய வகுப்பு, அந்த குர்ஆனுடைய விளக்கம் அந்த சிறுவர்களுக்கு போய் சேர்வதற்கு தடையாக இருப்பது யார்? பொறுப்புதாரிகள். நீங்க நினைச்சு கொள்ள வேண்டாம், உங்களோட தேவையை மட்டும் நீங்க மையப்படுத்தி எழுதிட்டு போறீங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த குர்ஆன் போதற்கு நீங்க தடையாக, ஒரு ஹிஜாபம் மஸ்தூரா, மறைக்கப்பட்ட ஒரு திரையாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு நீங்க குர்ஆன் போய் சேராது. அடுத்த ஜெனரேஷன் எப்படி வரும்? இன்றைக்கே கண்கூடாக பார்க்கணும். வாழ வேண்டிய இளைஞர்கள், சிறுவர்கள் எப்படி இருக்கிறார்கள் சொன்னால், இன்றைக்கு கம்பி கூட்டுல இருந்து கொண்டு ஜெயில வாழ வேண்டிய வயசு 20 வயசு கூட தாண்டாத எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு சிறையில இருக்கிறார்கள். காரணம் என்ன? குர்ஆன் போய் சேரல, ஹதீஸ் போய் சேரல, அகீதா போய் சேரல, இஸ்லாமிய சிந்தனை, இஸ்லாமிய மறுமலர்ச்சி அவர்களுக்கு போய் சேரல. வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டும் கூட அதை சாதகமாக பயன்படுத்தாததனால் ஏற்பட்ட விளைவு இன்றைக்கு ஒரு சமுதாயம் பின்னடைய நோக்கி போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள், வாலிபர்கள். ஒரு வாலிபன் அல்லது ஒரு வாலிப பெண் ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டார் என்று சொன்னால் மொத்த ஊர் மக்களும் சேர்ந்து கொண்டு அந்த பிள்ளையை விமர்சிப்பவர்களாகவும், குற்றம் சுமத்துவர்களாகவும், ஏசுபவர்களாகவும், கண்டிப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளை அந்த தவறு செய்வதற்கு காரணமாக இருந்தவன் யார்? ஏண்ட சொந்தம் இல்லை, ஏண்ட பந்தம் இல்லை, அது எங்கேயோ ஒரு புள்ள. இப்படித்தான் நாங்க பார்க்கிறோம். அது ஒரு முஸ்லீம் என்று யாரை பார்த்தோமா? அதுவும் இந்த இனத்தில், இந்த சமுதாயத்தில், எங்க சமுதாயத்தில் ஒரு அங்கம், ஒரு அமைப்பு என்று நாங்க பார்த்தோமா? என் சமுதாயத்தில் ஒருவன் வழி தவறி போய்விட்டான் என்று எப்பயாவது சிந்திச்சோமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு 100க்கு 70 அல்லது 75% இளைஞர் யுவதிகளுக்கு அல் குர்ஆனை பார்த்து ஓத தெரியாது. ஏன்? என்ன காரணம்? இதுக்கு காரணம் அவர்கள் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள், மூத்தவர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், ஆய்வாளர்கள் இப்படியான களங்களை அவர்களுக்கு பயன்படுத்தி கொடுத்தும் அதை சரியாக பயன்படுத்தவில்லை. அதனால் ஏற்பட்ட விளைவுதான். இளைஞர்கள், சிறுவர்கள் என்பவர்கள் ஒரு ஸ்பஞ்ச் போனவர்கள். இந்த ஸ்பஞ்சை பொறுத்தமட்டில் தண்ணீரை தாட்டி எடுத்தீங்கன்னால் அதில் நீர் தேங்கிருக்கும், குடிக்கால் உடனே கொட்டிவிடும். அந்த தண்ணீர் என்ன செய்யும்? அந்த ஸ்பஞ்ச் என்ன செய்யும் தெரியுமா? நல்ல தண்ணியை உறிஞ்சு கொள்ளும், கெட்ட தண்ணியை உறிஞ்சு கொள்ளும், நஜீசையும் உறிஞ்சு கொள்ளும், எல்லாத்தையும் உறிஞ்சு கொள்ளும். உறிஞ்சு கொள்றதுதான் இந்த ஸ்பஞ்சுடைய வேலை. இதே பாடுதான் இன்னைக்கு சிறுவருடைய உள்ளம். நீங்க நல்லதை கொடுத்தால் அதையும் உறிஞ்சு கொள்ளும், கெட்டதை கொடுத்தால் அதையும் உறிஞ்சு கொள்ளும், அசிங்கத்தை கொடுத்தால் அதையும் உறிஞ்சு கொள்ளும். அதை புளிந்தெடுப்பது நம்முடைய கடமை. அவர்களுக்கு சத்தியம் போய் சேர வேண்டும். சகோதரர்களை, கடைசியாக நான் ஒரு விடயத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஒரு கிளாஸ் நடக்கும் போது நீங்க எழுப்பிட்டு போறீங்கன்னா, முதலாவது அந்த கிளாஸ்ல பாடத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. முதலாவது. இரண்டாவது என்ன தெரியுமா? நான் எழுப்பிட்டு போகும்போது இன்னும் ஒருவர் பின்னால் வருவதாக இருந்தால் பின்னால உள்ளவனை இழுத்தது நீங்க தான். அந்த பாவத்தை நீங்க தான் சுமக்க வேண்டும். ஆக குர்ஆனுடைய மாதம் வருகிறது, புனித ரமலானுடைய மாதம் வருகிறது. நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம். அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு ஒரு கிளாஸ் வகுப்பு நடைபெறுது சொன்னால் அவர்களையாவது தயவு செய்து அல்லாஹ்வுக்காக கேட்கிறோம், அவர்களையாவது வகுப்புக்கு அனுப்பி வைங்க. நீங்க தான் உட்கார்றதில்லை, அந்த பெண்களையாவது அனுப்பி வைங்க. அவங்களாவது நேர்வழி திரட்டும். நாளை மறுமையில் அவர்களாவது சொர்க்கம், மஹ்ஷரில் அவர்களாவது தப்பித்துக் கொள்ளட்டும். உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைங்க, உங்களுடைய மாணவர்களை அனுப்பி வைங்க. அந்த பிள்ளைகளை கூட்டுக்கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்களும் பக்கத்துல விழுந்து இந்த பயானம் நல்லா கேளுங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தான் மகன் இதை சொல்றதுன்னு சொல்லி இப்படி எத்தனை பேர் நாங்கள் வலியுறுத்தோம். சகோதரர்களே, அப்படியான நல்ல சமூகமாக வல்லவன் இறைவன் என்னை